தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏன்னா சுவிசேஷத்துல 7 வகையான சுவிசேஷம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் பல வகையிலே அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, நம்ம இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடல் வளம், தகவல் வளம், தொழில் வளம், நிலவளம் என்று சொல்லி 4 வகையாக பிரித்து கடலோர மாவட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது மீனவர்கள் மத்தியில். 2வது பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர், வேலை செய்வோர், அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா தாய் பிள்ளைகள் வந்துடுவாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்க வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்கும், காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. அப்போ ஒரு குடும்பமாக ஒரு சில குடும்பங்களில் கணவர் வரமாட்டார், இல்லை பிள்ளைகள் வரமாட்டாங்க. அப்போ அதனால் ஆண்டவர் அதை பாரப்படுத்தி, அப்போ அந்த தொழில் முனைவர் வேலை செய்யணும், ரட்சிக்கப்படணும், அவங்களும் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கணும். இந்த தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக டைம் இல்லைன்னு சொல்லி அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருவதுக்கு அது தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை தேடி போய், ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தேடி போனார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், எல்லா இடத்துக்கும் அவர் தேடி தான் போனார். ஒரே வசனத்தில் சொல்வார், நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார். அப்போ அதே மாதிரி தான் அந்த தரிசனத்தோடு போயிட்டு தொழில் முனைவர் வேலை செய்வோர் மத்தியில் என்னென்ன தொழில், பிளாட்ஃபார்ம்ல இருந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும் இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு செய்யப்படுது. அதே மாதிரி லேபர்ஸ் இருக்கிற இடம், நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம், அவங்க மத்தியில் செய்கிற ஒரு காரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிலவலம் சொல்லி விவசாயிகள் மத்தியில், அது குறித்து நம்ம அதிகமாக இந்த கண்மலை ஊழியத்தில் பார்த்துருக்குறோம். கிராமத்தில் விவசாயிகள் மத்தியில், ஏர் ஓட்டுற இடத்துல, இறப்பறுக்கிற இடத்துல, அறுவடை செய்கிற இடத்துல, விதைக்கிற இடத்துல, ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல, ஒரு கிராமத்துக்குள்ள மாத்திரம் நம்ம போவதில்லை, இந்த இடத்துக்கு நேரடியாக அவங்க வேலை செய்கிற இடத்துலேயே போய் நேரடியாக அவங்களோட பாட்டு பாடி, சுவிசேஷம் சொல்லி, கதைகளாக சொல்லி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி, சம்பவங்க சரித்திரத்தை சொல்லி, அவருடைய பிறப்பு, இறப்பு, வருகை குறித்தெல்லாம் சொல்லி, அவர்களுக்கு அற்புத அடையாளத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறது நம்ம இந்த ஐக்கிய ஊழியத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு வகையாக இருக்கிறது. ஐடி ஃபீல்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த ஐடி துறையில், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அவர்கள் மூலமாகவும் சுவிசேஷம் ஜெபம் செய்யப்படுகிறது. அப்போ பாருங்க, ஒரு ஊழியத்தில், ஒரு தரிசன கட்டமைப்பில் இப்படி தான் வெறும் சபையில் மாத்திரம்தான் ஜெபிக்க முடியும், சபையில் மாத்திரம்தான் வந்து வார்த்தையை நம்ம கேட்க முடியும் அப்படின்னு அல்ல. ஏன்னா சபையில் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு சீஷர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு சுவிசேஷகனாய், ஜெப வீரனாய் மாறி தேசங்களும் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் போய், பாருங்க, ஒரு ஊருக்கு ஒரு சபை இருந்தால் கூட போதும், ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு இருக்கணும். அந்த விளக்கு தான் சுவிசேஷ விளக்கு, ஜெப விளக்காக இருக்கணும். அப்போ அது ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த விளக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதுதான் நம்ம அந்த தரிசனத்தோடு எல்லா இடத்துல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுவிசேஷ ஜெப விளக்கு இருக்கணும். இவங்க எல்லாம் வெளிச்சமாக மாறிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அது வெளிச்சமாக இருக்கும். அந்த கிராமத்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து சபையில் ஆராதிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய இந்த தரிசனத்துடைய நோக்கம். அப்போதான் சபையில் வந்தால் தான் அவங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ அதே மாதிரி அதில் ஒரு பகுதியாக பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஐஸ்வர்யவான்களுக்கு அறிவிக்கலாம், நான் சொன்னேன், இந்த மாதிரி இன்னும் பல துறைகளில் அறிவிக்கலாம். அப்போ அதே மாதிரி தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பு என்பதுக்கு விசேஷமான ஒரு அழைப்பும், ஒரு அபிஷேகமும், ஒரு தாகமும் இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம சரித்திரத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எப்படிலாம் தரித்திரர்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கு, எப்படி தள்ளப்பட்ட மக்களுக்கு போய் அதாவது அவங்க சுவிசேஷம் ஜெபம் செய்தாங்களே இல்லை, தன்னுடைய கிரியினாலே ஆண்டவரை காண்பித்து அநேகலை தேவன் பக்கமாய் திருப்பின ஒரு பாத்திரம் அன்னை தெரசா அவங்க. அதே மாதிரி தான் அருமையான சகோதரிகள் மத்தியில் வந்திருக்கிற ரூத் சீலா அவங்க சொன்னாங்க. இப்போ உங்களை பத்தி முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த ஊழியத்தோட தன்மை என்ன, உங்களுக்கு எப்படி இந்த தரிசனம் வந்தது எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ரூச்சிலா. நான் கண்ணகி நகர் பகுதியில் தான் ஊழியம் செய்வேன். முதல் எனக்கு தேவன் கொடுத்த ஊழியம் எங்கன்னா வியாசார்பாடியில் சபையோடு இணைந்து தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு ஒரு நாள் ஆண்டு வார்த்தை கொடுத்தாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆதியாகமத்துல எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு பேசினது போல எனக்கு பேசினாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எங்கே போகணும்னு தெரியாதுப்பா, என்னை நீங்கள் கொண்டு போங்கன்னு. அப்போ திடீர்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கண்ணகி நகரில் வீடு இருக்குது, ஆனால் ஆல்ரெடி அந்த வீடு என்னோட வீடு தான்,
அது அம்மா கையில இருந்ததுனால என் கைக்கு வராம இருந்தது. ம். ஸோ அந்த வீட்டை வந்து நீ போய் பாரு அப்படின்னு சாவி கொடுத்தாங்க. ம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டோட எல்லா பொருளும் என் கைக்கு வர ஆரம்பிச்சுது. ம். அப்ப நான் ஆண்டவர்ட்ட மறுபடியும் ஜெபம் பண்ணேன். காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, ஆனா எங்க போகணும்னு எனக்கு தெரியலப்பா, என்னை கொண்டு போங்க அப்படின்னு. எதிர்பாராத விதமா அந்த வீட்டுக்குள்ள நானே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் அங்க எனக்கு உருவாக்குனாரு. சரி நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு நான் கடந்து அங்க வந்தேன். வந்து அங்கிருந்து ஒரு சபைக்கு போனேன். ஆனாலும் எனக்கு அந்த ஊழியத்தின் தாகம் இருந்ததுனால அங்க எனக்கு ஊழியெல்லாம் கொடுக்கப்படலை. அப்போ நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா, இங்க ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாம் தரித்திரத்துல இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, கட்டுண்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படிப்பா உன் பாதத்துல கொண்டு வர்றது எனக்கு தெரியல, நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் ரொம்ப தாகத்தோடு வாஞ்சியோடு முழுவதும் உட்காந்து அவரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை தியானிப்பேன். அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு ஒரு நாள் ஆண்டு முதல்ல தெரு பிரசங்கம் பண்ற மாதிரி சொப்பனம் கொடுத்தாரு. ஏன்னா நான் கேட்டிருந்தேன், நான் போய் சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு தெரியாது எப்படி நான் போறது, இங்க இருக்கிறது நானும் என் மகன் மட்டும்தான், நாங்க போகணும்பா அப்படின்னும் போது ஆண்டு எனக்கு அதை வந்து சொப்பனமா காமிச்சாரு. இப்படி போயிட்டு நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கைப்பிரதி எடுத்துட்டு நானும் என் மகனும் போனோம். அப்போ அதுக்கப்புறம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது தெரு பிரசங்கம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்கும் போது ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தாரு. அதுல வந்து ஒரு மைக் எடுத்துட்டு நானும் என் பொண்ணு என் பையன் 3 பேரும் போயிட்டு தெரு பிரசங்கம் பண்ற மாதிரி. சோ அதே மாதிரி கர்த்தர் அந்த காரியத்தையும் மயக்க பண்ணாரு. ஆனா அங்க போகும்போது ஒரு எதிர்ப்பு வந்தது. அந்த ஒரு சகோதரன், அவர் பேர் வந்து ஏழ்மலன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, மதம் மாத்த வரீங்களா நீங்க அப்படின்னு என்ன அவர் திட்டினாரு. ஆனாலும் அவர் பேசுனதை நான் பெருசா எடுத்துக்கல நானு. ஏன்னா அவர் ஆண்டவர் அறியாதவர், அவருக்கு அது என்னன்னு தெரியாது. அதனால நான் அதை பெருசா எடுத்துக்காம நான் பாட்டு சரி இங்க வேண்டாமா, சரி பரவாயில்ல விட்டுருங்க, நாங்க அடுத்த தெரு பாத்துக்கிறோன்ட்டு உடனே அங்கேயே பக்கத்து தெருவிலேயே போயிட்டு நாங்க சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தோம். என்ன ஒரு வருத்தம்னா, எதிர்த்த அந்த மகன் இன்னைக்கு உயிரோட இல்லை. எனக்கு ரொம்ப அது பாரமாயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு அந்த மகன் அந்த சுவிசேஷம் கேட்டிருந்தா அவர் விழிச்சிருக்கலாம், அவர் ஆண்டவரை ஏத்திருக்கலாம், பரலோகத்துக்கு அவரு சொந்தக்காரரா ஆயிருக்கலாம். அது எனக்கு ரொம்ப அங்க வருத்தம். அதுல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சுவிசேஷம் சொல்ற இடத்துல, கேட்கிற இடத்துல ஒரு ஆத்துமா வீணா போக கூடாதுப்பா, அந்த ஆத்துமாலாம் வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதே போல கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்றோமோ அங்கெல்லாம் ஆத்துமாவுக்கு ஒரு மனம் திரும்புதல் கர்த்தர் உண்டு பண்றாரு. அதே மாதிரி இது மட்டும் இல்ல, அப்போ நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன், அப்பா எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்க நான் ட்ராக்ஸ் கொடுக்கறேன், நீங்க சொன்னீங்க நான் தெரு பிரசங்கம் பண்றேன், இப்ப அடுத்த அழைப்பு என்ன எனக்கு, பெரிய இது மட்டும் தானா இல்ல வேற திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும் போது எனக்கு மறுபடியும் தரிசனம் கொடுக்கறாரு. வெள்ளை செம்மறி ஆடு நல்லா குண்டு குண்டா கொழு கொழுன்னு ஏறி மலையை நோக்கி போகுது. என்னப்பா இவ்வளவு பெரிய செம்மறி ஆடு எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கே அப்படின்னு அது மலை ஏறி போக போக அப்படியே பாதி தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாம் வெள்ளை செம்மறி ஆடு சின்ன சின்னதா இருக்கு. என்னப்பா எல்லாம் சின்னதா இருக்கு, மேல பெருசா காமிச்சிங்க ஃபர்ஸ்ட், இப்ப சின்னதா காமிக்கிறீங்க, என்னப்பா எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இதுக்கான காரியத்தை எனக்கு விளக்குங்க அப்படின்னும் போது அந்த வாரம் மகன் சொல்றான், அம்மா நம்ம சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் வயசுல இருக்கிறாங்க, நிறைய பேரு பார்த்தா அவங்களோட வாழ்க்கைலாம் ரொம்ப மோசமா இருக்கு, இப்பவே அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாமா அப்படின்னா சரிப்பா இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படி நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த வாரமே எங்களால நினைக்க முடியாத பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க. மொத்தம் என் சிறுவர் கூடுகைக்கு வர்ற பிள்ளைங்க 70 இருந்து 75 பிள்ளைங்க. கர்த்தர் இப்ப அந்த பிள்ளைங்களை கொண்டு அப்படியே சிறுவர் ஊழியத்தையும் நடத்துறாரு, ட்ராக்ஸ் ஊழியத்தையும் நடத்துறாரு, தெரு பிரசங்கத்தையும் நடத்துறாரு. இது மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஆண்டவர் அற்புதம் எப்படி செஞ்சாருன்னா அநேக தெரியாத இடங்கள்ல என்னை கொண்டு போறாரு. கொண்டு போய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் செய்யறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயதான தாய் மரித்து போகிறாங்க, மாந்திரிக கட்டில் ஆகப்பட்டு. கர்த்தர் அவங்களையும் விடுவிக்கும்படிக்கு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடக்கும்படி போன வாரம் அவங்க சபைக்கு வந்தாங்க. நடக்கவே முடியாது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு உயிர் இனிமே கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கர்த்தர் இன்னைக்கு அவங்க இருதயத்துல பேசினாரு.
என்கிட்ட ஒரு நேரத்துல சவாலிட்டாங்க, என் தெய்வத்தை தவிர நான் எதையும் பார்க்க மாட்டேன், வர மாட்டேன்னு. இன்னைக்கு அவங்க வாயில வர்றதெல்லாம் இயேசு இயேசு இயேசு. அவங்க இந்த அமாவாசை தவறாம கும்பிடுவாங்க. இந்த போன அமாவாசைய நான் கும்பிட மாட்டேன், செத்தவங்க ஆண்டவர் கிட்ட இருக்கிறாங்க, நான் ஏன் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடவே இல்லையா. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருந்தது. என்ன ஏசப்பா இவ்வளவு ஒரு விக்கிரகம் இந்துக்குள்ள அவங்க வைராக்கியம் பாராட்டினாங்களே, இன்னைக்கு அவங்களை இப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி. அது போல நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, தரித்திரருக்கு சுவிசேஷம், வியாதியஸ்தர்களுக்கு சுகம். இதுல சிஸ்டர் தரித்திரருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கல்ல, என்னப்பா அதுல அவங்க யாராவது கொடுப்பாங்களா உங்களுக்கு ஏதாவது காணிக்க இல்ல ஏதாவது பொருளாதார உதவி? இல்ல பிரதர், நீங்க தான் கொடுத்து செய்வீங்களா? ஆமா பிரதர். அப்ப உங்களுக்கு ஏதாவது ஸ்தாபனம் இல்ல யாராவது உதவி செய்றாங்களா? இல்ல பிரதர், எனக்கு எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எந்த சபையும் கிடையாது. நான் வெளியில ஊழியங்களுக்கு போவேன், அங்க வந்து சில ஊழியக்காரங்க அந்த மாதிரி இடத்துங்களை எனக்கு கிடைக்கிறத வச்சுதான் நான் சிறுவர் ஊழியம். சோ ஒரு நேரத்துல சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆகாரம். சிலர் வந்து துணி இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு துணி. வாரத்துக்கு ஒரு நாள் செய்றீங்களா இல்ல 7 நாள் செய்றீங்களா? இல்ல பிரதர், சிறுவர் ஊழியன்றது வாரத்துல ஒரு நாள் தான் செய்றேன். சுவிசேஷன்றது 7 நாள் கடந்து. சரி சரி. அதுக்குன்னு தனியா வீட்டுல சபை நடத்திட்டு இருக்காங்க, வீட்டு சபை. ஆமா, வீட்டுக்குள்ளேயே அங்க ஆதாயம் பண்றவங்களும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லி கர்த்தருடைய ஆத்மா ஆதாயம் பண்ணி வீட்டு சபையா நடத்திட்டு இருக்கிறீங்க. சரியா? அப்படி உங்களோடு இணைந்து உங்களுக்கு கையிலாக கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு எனக்கு ஒரு சகோதரன் தான் இருக்காரு, ஒரே ஒரு சகோதரன் தான். எனக்கு கஷ்டம்னு சொன்னா, எனக்கு இல்லைன்னு சொன்னா தேடி வந்து கொடுக்கறதுக்கு. விசுவாசிங்க வீட்லயோ போய் ஜெபிக்கிற வீட்லயோ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க நான் ஏதாவது கொடுப்பனா. நான் போற நிறைய வீடுகள்ல அதுதான், நான் ஏதாவது கொடுப்பனா அப்படின்னு. நான் போற இடத்துல சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் பேதுரு அன்னைக்கு சொன்னாரு. ஆலயத்துக்கு போகும்போது வாசல்ல உட்காந்து என்னிடத்துல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்னிடத்துல இயேசுவின் நாமம் இருக்கு, அதை கொண்டு நீ எழுந்து நட அப்படின்னு. இதுல ஏதாவது அந்த மாதிரி தரித்திரர்கள் வந்திருப்பாங்க, ஏன்னா முதல்ல அவங்க சாப்பாட்டுக்காக ஏதாவது எதிர்பார்த்து தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா அதையும் மீறி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் வாழ்க்கையில. என்ன இப்ப நீங்க இருக்கிற நகர்லாம் வந்து நிறைய போதை வஸ்துகள், தவறான வழியில வளர்ப்புல இப்படிலாம் இருப்பாங்க. அப்படில யாராவது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இன்னைக்கு இருக்கிறாங்களா சாட்சியா? சாட்சியா இருக்கிறாங்க, ஆனா இன்னும் சபைக்கு வரல. சபைக்கு ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மகன் இருக்காங்க, பயங்கர குடி மாத்திரை இந்த மாதிரிலாம் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மகனை வந்து ஒரு குரூப் வந்து எப்படின்னா அவங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்துனாங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க குடி வாங்கி கொடுத்து அவங்கள அடினும் அடிப்பாங்க. ஒரு வாலிப மகன் அந்த மாதிரி ஒரு பிசாசு பிடிக்குள்ளயும் மனுஷனுடைய சூழ்ச்சிக்குள்ளயும் அகப்பட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்லி நிதானமா ஒரு நாளா ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லி, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா வர முடியாது, நான் அம்மா சொல்றேன் என் பேச்ச கேளுங்க அப்படின்னு அந்த வாலிப மகனுக்கு சொல்லி அந்த மகனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எதுக்காக உன்னை பயன்படுத்துறாங்க, அதை மட்டும் நீ பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ தெளிவாயிடுவேன்னு. அதுக்காக நான் ஜெபமும் பண்ணேன், அந்த மகன் தெளிவடையணும், அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த மகனை வச்சு பயன்படுத்துகிற காரியங்களை அந்த மகனே பார்த்து, ஏன்னா அதனால அவ்வளவு அடி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க கண்ணாபின்னு அடிச்சாங்க அவங்க இந்த மகனை. அப்ப அதுக்கப்புறம் தான் அம்மா நீ சொன்னது கரெக்டு தான்மா, இனிமே நான் யார் பேச்சுக்கும் போக மாட்டேன், எனக்கு ஏசப்பா உங்க மூலியமா தான் விடுதலை பாருங்க. பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நேயர்களே, இந்த நேரத்துல பாருங்க, அவங்க இருக்கிற இடமும் ஒரு தரித்திரமான ஒரு அநேக தரித்திரர்கள் இருக்கிற இடம் தான். ஏன்னா தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இடத்துல பாருங்க, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, வசதி இருந்ததுன்னா, நல்ல சொசைட்டில மரியாதை இருந்ததுன்னா அவங்களோட போய் சிநேகம் வச்சு நட்பு வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. நம்மளை விட ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, அதே மாதிரி இந்த தரித்திரத்துல நிறைய பேர் இப்படி என்ன பண்றாங்க, கொலை உயிரும் குத்து உயிருமாக பாவத்துல சாபத்துல இருக்கிறவங்களை எனக்கு எதுக்குன்னு ஒதுக்கி போகாத, கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து கர்த்தரை போல
அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கிற ஆவியானவர், அந்த ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. அவங்க சகோதரி சொன்னது போல ஒரு பாவி மனம் திரும்பினா லோகத்துல ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அப்ப அந்த ஒரு எண்ணத்தை வச்சு எவ்வளவு எதிர்ப்புகள், போராட்டங்கள், இவங்களுக்கு நிறைய பண பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுதும் ஆண்டவர் அழைத்ததுல இன்னை வரைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கண்மலையின் மூலமாக அவர்கள் எரிகிற சுடர்களாய் இருக்கிறதை, நீங்க பிரகாசிக்கிற சுடர்களாய் இருப்பதை அவருடைய வாயினாலும் சாட்சியில கேட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படி அநேக மக்கள் மத்தியில ஆண்டவர்கிட்ட நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே தேசம் இவ்வளவு பெருசா இருக்குது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க. ஒரு காரியம் சிஸ்டர் சொல்ற போல, சிஸ்டர் பேசின போல, கர்த்தர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின்படி நடத்தும் போது அவர் வந்து அதற்கு தகுந்த ஆலோசனையும் கொடுக்கிறாரு, அதற்குரிய பலத்தையும் கொடுக்கிறாரு, அதுக்குரிய ஞானத்தையும் கொடுக்கிறாரு. இன்னொன்னு அதை செயல்படுத்த தொடங்கும் பொழுது நம்ம கண்ணோட்டத்துல இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா தேவன் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப நாம எளியவர்கள் தான், ஆனா நாம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கோம்னா பராக்கிரமசாலிகளா தெரியறதுனால நம்மை பார்த்து இவங்களை தொடும் பொழுது தேவனே நம்ம தொடுறோம் அப்படின்ற ஒரு பயம் நம்ம எதிராளிகளுக்கு, நமக்கு எதிராக நின்று யுத்தம் பண்ணுகிறவங்களுக்கு வருகிறது. அப்ப எப்பவுமே ஒரு தரிசனம் தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் அந்த தரிசனம் இது வந்து கரெக்டா தேவன் வந்து நம்மள நடத்திட்டு போறது வந்து தெளிவா. அது வந்து நம்ம வெளியே பெருசா பிரபலம் ஆகலன்றது விஷயம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கத்து நம்மை நடத்தி கொண்டு போகிற வழி வந்து தெளிவான வழியா இருக்கும். அதான் இவங்க பேசுறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய். ஏன்னா அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் வந்து என் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதுக்கும் என் ஊழியக்காரர் என்று சொல்லுறதுக்கும் வித்தியாசம். இன்னொரு விஷயம் என்ன, நான் இருக்கிற பகுதியில ஊழியத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஏன்னா பண்றது வந்து ஒருத்தரா இருந்தா பிரச்சனை இல்லை, சகோதரன் போன இடத்துல ஒருத்தர் தான் பண்ணாங்க. ஆனா என் இடத்துல ஒரு ரவுடி கும்பல், அரசியல்வாதி, ஒரு தொழிலதிபர், இவங்க 3 பேருமே டீம் போட்டு கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டோர் என்னிடத்துல பிரச்சனைக்கு அனுதினமும் கொண்டு வந்துட்டா இருக்காங்க. ஆனாலும் இப்ப சகோதரி மூலியமா ஆண்டவர் பேசினதான் பராக்கிரமசாலியை போல என்ன அந்த இடத்துல அவங்களுக்கு மத்தியில அவங்க இருதயம் பயப்படும்படிதான் என்ன வச்சிருக்கிறாரு. என்னை தொட்டா அவங்களுக்கு கண்டிப்பா அடி உண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த டாட் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த தரிசனத்தை தேவன் மூலமா விதைச்சிருக்கிறதுனால அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எல்லாமே தேவனுக்கு எதிராக நிற்கிறவங்களா மாறி கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னைய வரலாம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் அதையும் மாற்றி போடுவாங்க ஒரு விசுவாசத்துல தரித்திரத்துக்கு நான் சுவிசேஷங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஆமே. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக கடைசியாக பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற நாட்டுப்புற சுவிசேஷகர், நாட்டுப்புற பாட்டு, பாடல் மூலமா சுவிசேஷம், இன்னும் வார்த்தை மூலமாக சுவிசேஷம், அற்புதத்தின் மூலமாய் சுவிசேஷம், சாட்சியின் மூலமாய் சுவிசேஷம், ஜெபம், இப்படி பல காரியங்களை செய்துட்டு வராங்க. பிரதர் ஜார்ஜ் அவங்க எப்படி இந்த சுவிசேஷ ஊழியத்தை, ஜெப ஊழியத்தை எல்லாம் எப்படி செய்கிறாங்க, அவங்களுடைய சாட்சி என்ன என்பதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வாங்க. வாங்க கேட்கலாம். அவளா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் அவளா இருக்கிறீங்களா? நம்ம அவளா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம்? சரி, ஓகே. கர்த்தருடைய வசனம் சோதரம் முதல்ல பாடல் பாடி அதுக்கப்புறம் பாட்டுக்காரன் சுவிசேஷ பாடல். இந்த பாடல் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் அது இனிமையாவும் இருக்கும், சிந்திக்கிற மாதிரி அது கர்த்தர் நல்லா காரியங்களை செய்வார். தந்தானா ஓ தந்தானா, தந்தானா ஓ தந்தானா, தந்தானா ஓ தந்தானா, தந்தானா ஓ தந்தானா, தந்தனா 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 தந்தனா. ஹே 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 ஹே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல போறேனா,
எங்க இயேசு பத்தி சொல்ல போறேனா, சுவிசேஷம் சொல்ல போறேனா, எங்க இயேசு பத்தி பாட போறேனா. எல்லாரும் சேர்ந்து தந்தானா சொல்லுவோமா? தந்தானா ஓ தந்தானா, நல்லா சத்தமாக தந்தானா ஓ தந்தானா, எல்லாரும் உற்சாகமாக தந்தானா ஓ தந்தானா, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானா தந்தானா. பாவத்தை மன்னித்தவரு பரிசுத்த தேவன் அவரு, பாட்டு ஒண்ணு பாட வந்தேங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. நாங்க பாட்டு ஒண்ணு பாட வந்தேங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. சத்தமா தந்தானா தந்தானா, சேர்ந்து தந்தானா தந்தானா, லட்சமாக தந்தானா ஓ தந்தானா, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானா தந்தானா. சொந்த ஊர் மதுராந்தகம். மதுராந்தகம் கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க மேல்மருவத்தூர், ஒருத்தவங்க திருப்பூரூர், இந்த மாதிரி திருமணம் நடந்தது. சரி. அதுக்கப்புறம் நான் தான் மூத்த பையன், எனக்கு பண்ணணும்னு சொல்லி மதுராந்தகத்திலேயே ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க. சரிங்க. கல்யாணம் பண்ணி நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கும்போது நான் டிவி டெக்கு போடுறது, கிராமங்கள் தோறும் டிவி டெக்கு போடுறது, இந்த மாதிரி தேட்டரில் வேலை செய்கிறது, ஃபிலிம் சுற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு இருந்தேன். செய்யும்போது நாங்கள் இந்துவில் வந்து நாங்கள் முருகர் பக்தர், என் பேர் வெங்கடேஷ், இந்துவில் நாங்கள் இருக்கும்போது அப்போ திருப்பதி இந்த மாதிரி திருப்பூரில் ஒரு மொட்டை அடிக்கிறது, வெள்ளியம்மை சாவாமல் கல்புரத்தாமல் சாட மாட்டோம். 3 நாள் இந்த மேல்மருவத்தூருக்கு என்னாண்ட ஒரு ஊனவளம் சொல்லி ஒரு பாக்கம் ஒரு கோயில், புத்து கோயில் இருக்கு. அங்கே 3 வாரத்தில் 3 நாள் போய் குறிக்காது, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த மாதிரி ஒரு பக்தி. அங்கே திருநூறு கொடுப்பாங்க, தாயத்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சு நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்புறம் அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கும்போது என்னன்னாக்கா ஒரு சொந்த ஒரு தொழில் செய்ய முடியல, ரிக்ஷா ஓட்டினேன், மோட்டர் தூக்கினேன், அந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது சரி அங்கே திருமணம் ஆகிட்ட பிறகு அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈசிஆர் பகுதி, நாங்கள் கோவத்துலேருந்து திருவாரூர் நடுப்புற வந்து வெட்டுவாங்கனி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் எங்கள் தங்கச்சி அங்கே வேலை பார்த்துருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நாங்கள் பேசும்போது ராயப்பேட்டை அண்ணா நகர் ஒரு இன்ஜினியரை பார்த்து ஒரு பில்டிங்கில் வாட்ச்மேனாக போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சாங்க. நாங்கள் தங்கி அங்கே வேலை செய்யும் போது அவங்க 3 வயசு பொண்ணு, 1 வயசு பையன், அவங்க பிள்ளைங்களை கைக்கு வந்து வச்சுக்கின்னு நான் பெரிய வேலை செய்வேன், அவங்க சித்தாள் வேலை செய்வாங்க. அப்படியே பில்டிங்கில் வேலை செய்யும் போது திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரையில வேலை செய்வோம். அந்த பில்டிங்கில் 5 அடுக்கு மாடி ராயப்பேட்டையில், அந்த இடத்துல ஒரு 30-40 பேர் வேலை செய்வாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு அப்படி பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கு, அங்கே போயிட்டு எல்லாரும் கூடயும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு போனவொடனே நான் ட்ரிங்க்ஸ் இந்த சைடிஷ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பில்டிங்கில் 1 வயசு பையன், 3 வயசு குழந்தை பொண்ணு, அவங்களுக்கும் நான் பிராந்தி ஊற்றி கொடுப்பேன். இந்த மாதிரி காரியங்கள் நான் செய்தேன். அப்புறம் மனைவி சும்மா இருக்கிறாங்களே, அவங்களும் தானே வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, சரி அவங்களுக்கும் ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரயாசப்படுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங்கை சுற்றி வருவாங்க, நான் போதையில் என்ன செய்யறேன்னு தெரியாம அவங்கள மட்டப்பழக்க கல் இதெல்லாம் எடுத்து அடிப்பேன். அவங்க வந்து ரொம்ப வேதனைப்படுவாங்க, இந்த மாதிரி வாழத்தோட எல்லாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு வரும். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், ஏன்னு கேட்டா நீங்க இந்த மாதிரி குழந்தைக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிராஞ்சி ஊதி கொடுக்குறீங்க, எனக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில வேலை செய்யறவங்களாம் வந்தாங்க. வரப்போ எங்க மனைவி கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு ஒரு மட்டப்பழகை எடுத்து அவங்க மண்டையில அடிச்சிட்டேன். அடிச்சு ரத்தம் வந்த உடனே 2 பிள்ளைங்களையும் வேலை செய்யற வரவங்க அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, நீங்க பாத்துங்க பொண்டாட்டி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் சினிமா தேட்டர் கூட்டிட்டு போயிட்டேன்.
அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டும் போல நைட்டோட ரத்த காயத்தோட அவங்கள கூட்டும் போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி சாயங்காலம் வரும்போது அங்கே வேலை செய்கிறவங்க கேட்டாங்க, மனைவி அடிச்சுட்டப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டும் போறேன்னு சொன்னேன், நீங்கள் வந்து 2 பிள்ளைகளை விட்டு போயிட்டீங்க எப்படிப்பான்னு கேட்டால், நீங்கள் தான் இருக்கிறீங்களே 30-40 பேர் வேலை செய்கிறீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, உங்களுக்குலாம் எதுக்கு மனைவி பிள்ளைங்க, நீங்கள் இருக்கிறத விட இல்லாமே இருக்கலாமே, இந்த மாதிரி வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி அந்த வேலை செய்யறவங்க கேட்பாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு உங்களை கேட்பாங்க, என்ன கேட்பாங்க. அவன் ஏன்னா பிள்ளைங்களை விட்டுட்டு மனைவி ரத்த காலத்தோட ஹாஸ்பிட்டல் கூட்டும் போயிட்டு பில்டிங் தானே கூட்டு வரணும். நான் ட்ரீட்மெண்ட் பார்க்காம நான் இட்டு போனது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. அப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்றது எனக்கு அறியாம இந்த மாதிரி காரியங்கள் செய்து கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்பா அம்மா மதனத்தில் இருந்து 2 பிள்ளைங்களையும் கூட்டும் போய் அங்கே விட்டுட்டு இவங்களை கூட்டும் போயிட்டு நீலாங்கரை ஈசிஆரில் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டேன். விட்டுட்டு இதே மாதிரி அடிக்கடிக்கு சண்டை வரும், சேர்த்து வைப்பாங்க, பிரச்சனைகள் வரும். இந்த போராட்டத்தின் மத்தியிலேயே நாங்கள் வந்து இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சைக்கிள் வச்சிருந்தேன். அந்த சைக்கிளில் ஒரு ஸ்டீல் பொட்டி இருந்தது, அதில் ஒரு கத்தி எடுத்து போட்டேன். போட்டு எப்படியாவது மனைவி என்ன பண்ணிடணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி அங்க ஒரு ஆட்டோக்கார ஒருத்தர் எங்க மனைவி அவங்க வீட்டாண்ட அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க கையில நான் வீடியோக்களில் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு மோதிரம் போட்டாங்க. அந்த மோதிரம் கையில வச்சிருந்தேன். எப்படியாவது அவங்கள அந்த வீட்டை விட்டு விரட்டின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிராஞ்சி வாங்கி கொடுத்து அவங்கள எப்படியாவது சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சேன். அவங்க குடிகாரம் பேச்சு போய் தஞ்சா போச்சுன்னு சாப்பிட்டுட்டு உங்க குடும்பமாச்சு நீங்களாச்சு எப்படி போங்கன்னு சொன்னோன்னா அந்த மோதிரமா அணியோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம அங்க ஒரு சகோதரி அங்க அல்பன்சான்னு சொல்லி நீலாங்கல்ல அந்த சகோதரி நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி இருந்தாலும் நான் இந்துல இருக்கிறதுனால அவங்க மேல எனக்கு கோவம். ஏன்னா எங்க மனைவி வந்து அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ஜபத்துல அவங்க எங்களுக்காக ஜபம் பண்றாங்க போறாங்கன்றது எனக்கு இந்துல இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் மனைவி கொலை பண்ணணும் செய்யணும் அந்த ஒரு ஆர்வத்துல இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சகோதரி ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சபைக்கு போய் ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க மதுராந்தகத்துல இருந்து இந்த ஈசிஆர்ல வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன சர்ச்சுக்கு வாப்பா கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் தாயத்து வச்சிருக்கேன், தென்னூர் வச்சிருக்கேன், என் பேர் வெங்கடேசன், நான் முருகர் பக்தர், நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு. எங்க தங்கச்சி வந்து ரசிக்கு போட்டு அவங்க சபைக்கு போறாங்க, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. அவங்களே வந்து நான் சர்ச்சு மாடி மேல நடக்கும் சண்டேல அவங்கள கீழே கூட்டின்னு வந்து சர்ச்சில் அவங்க வந்து கத்தரை துதிக்காத அளவுக்கு ஆராதிக்காத அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. கீழே பேசி அவங்கள வந்து ஜபத்துல இருக்காதபடி அந்த மாதிரி பண்ணுவேன். சர்ச்சாண்டியே போயிட்டு கீழே அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். எங்க தங்கச்சி வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல ஏசாமி பாட்டு போவோம். குப்பத்துலதான் அவங்க இருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு நான் ராஜகாளியம்மா பத்திரகாளியம்மான்னு சொல்லிட்டு நான் ஒரு கேசட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த பாட்டை கேட்ட உடனே நான் கருத்து பிடிச்சிருக்கிறாரு. அந்த கேசட்டை எடுத்து வச்சுட்டு இந்த கேசட்டை போடுவேன். அப்ப எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் கேட்பாரு, ஏன்பா இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது, நாங்க சர்ச்சைக்கு போறோம், எங்க வீட்டுல நாங்க கேட்கறோம், நீ எதுக்கு இந்த பாட்டை நீ போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அடிப்பேன். தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாத்தையும் அடிதான். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனாக்கா நான் சொல்லுவேன், எங்க தங்கச்சி மேல வந்து சாமி வரும், நாக்கு வந்து இது பண்ணணும் நல்ல பாம்பு மாரி, அது வேப்பலை எடுத்து என்ன அடிக்கும் கல்யாணத்துக்கு முன்ன. இப்போ வந்து நீங்க கிறிஸ்டின் மாத்தீங்களே, அப்ப எனக்கு பிடிக்கல. என் தங்கச்சி இல்லையே பாம்பு மாதிரி நாக்கு தள்ளி காமிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, என் தங்கச்சி என் பக்கம் தான் இருக்கணும், அதை நீங்க மாறிட்டீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நான் அடிப்பேன், பேசுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நீங்க சூசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளும் அப்பா அம்மா கவனிப்பு இல்லாம எங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க. நானும் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பனா இருக்க முடியல, மனைவிக்கு ஒரு புருஷனா இருக்க முடியல, பெத்த தாய் அப்பாவுக்கும் வந்து நான் ஒரு மகனா இருக்க முடியல. நான் இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்றது, சரி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் எங்க ஊர்ல அந்த சகோதரி அவங்க மறுபடியும் வந்து ஒரு ப்ரேயர் கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த பேண்டு சத்தம் டேம்பு சத்தம்லாம் கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு மாதிரியா இருந்தது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், வந்தேன். மறுபடியும் அப்படியே இருக்கும்போது மறு மாசமும் அந்த ப்ரேயர் நடந்தது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை நடக்கும் மாசம் மறுபடியும் அந்த ப்ரேயருக்கு போய் நான் உட்காரும் போது அந்த பாஸ்டர் வந்து பவுல் சுப்பிரமணியம் வெட்டுவானி கெனால்ல அந்த சபை வச்சிருந்தாரு. எல்லா ஜனங்களுக்கும் ஜபம் பண்ணி எல்லாம் அமைச்சிட்டு பிறகு 3 மணிக்கு லாஸ்ட்ல
என் தலையில கை வச்சு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ளது ஒரு அசுத்தாய் வெளியே போச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அந்த நாள்ல சமாதானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மனைவி போய் பார்த்தேன், பேசினேன். மறுநாள் காலையிலே சண்டே நாங்க போயிட்டு உடனே பிள்ளைங்கெல்லாம் கூட்டின்னு வந்து 2000 நாங்க ஒன்னா சேர்ந்தோம். இது வரைக்கும் கர்த்தர் எங்களை நல்லபடியா வைத்திருக்கிறார். மகள் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க, பையன் டிரைவர் ஆகலாம், ஒய்ஃபு வேலை செய்யறாங்க. ஓகே, அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இப்ப இதுக்கு அடுத்தது நீங்க எப்படி போய் ஊழியம் செய்யறீங்க? இப்ப நீங்க இந்த பாதையில இருந்து வந்தீங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்தார், உங்களை சவுல் மாதிரி இருந்தவரை பவுலா கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. அதுக்கடுத்து நீங்க எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த தாகம் எப்படி வந்து பீச்சில் வந்து ஜாம் பண்ணுவோம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து. சரி, வெட்டுவானி பீச்சு மீன் மார்க்கெட் இருக்கு, அங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். காலையில் சாயங்காலம் ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் தனியாக ஜாம் பண்ணும்போது ஆண்டவர் அவர் வந்து பேசினார். ஏசாயா 45:2-3-4 அந்த வசனம் மூலியமா பேசினார். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாவல் குறித்து அந்தகாரங்களை போக்கி சொல்லுவேன் சொல்லி அந்த மாதிரி ஆண்டவர் பேசும்போது அப்போ எனக்குள்ள உள்ளங்கள் உடைக்கப்பட்டு அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணும்போது அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரை நான் ஊழியம் செய்ய. நீங்க தனியா செய்றீங்களா ஒரு டீமா செய்றீங்களா? எங்கெங்கெல்லாம் போய் செய்வீங்க? ஆரம்பத்துல வந்து நாங்க டீமா செஞ்சோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால அப்போ அந்த டீம் வந்து அப்படியே இதுவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எப்படின்னாக்கா டாடா சும்மா இருந்தது, வினோவா கார் இருந்தது, 4 வண்டி இருந்தது. அதுல போய் செய்வீங்க? அதுல போய் எல்லா ஊருக்கும் என்னன்னா 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா பண்ணோம். அது கொஞ்சம் நாளாவ ஆயிடுச்சு. கொஞ்சம் அவங்க தனித்தனியா ஊழியம் செய்ய தனித்தனியா அவங்க. இப்ப நீங்க அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? எந்த கிராமத்துக்கு எல்லாம் போவீங்க? எப்படி கிராமத்துக்கு எந்த பகுதியில போவீங்க? மெயினா வந்து இந்த மாசத்துலயே 2 தடவை வந்து கூவத்தூர் சைடு, செங்கல்பட்டு மாவட்டம், கடுகுப்பட்டு, பாளையம் இந்த சண்டே போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக்கு கடுகுப்பட்டு போயிருந்தேன். இது மாதிரி அதிகமா கிராமத்துக்கு போறீங்க. ஆமா, மதுராந்தகம். கிராமத்துல போய் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க தனியா போறீங்க. ஆமா, அந்த பாஸ்டர் கிட்ட நான் பேசுவேன், இந்த மாதிரி நான் வரேன். இல்ல விசுவாசிங்க. இப்ப ஒரு ஆத்மாவை நீங்க போயிட்டு இப்ப நீங்க பாசுக்கு போறீங்க, சர்ச்சில் போய் செய்யறது ஊழியம், சரிங்களா? இப்ப வந்து அநேக மக்களுக்கு ரட்சிப்பு சொல்லணும், ராஜ்யத்தை குறித்து சொல்லணும். அப்ப நீங்க போய் எப்படி பாட்டு மூலியமா சொல்லுவீங்களா? இல்ல பாட்டு மூலியமா சொல்லுவோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்கெட்ல வந்து வண்டியில பாக்கெட்ல வந்து சின்னதா வசனம் அந்த கார்டு அந்த மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன். அவங்க கிட்ட வந்து அந்த வசனத்தை கொடுத்து இந்த வார்த்தை நீங்க படிங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், இப்போ நான் வந்து நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் உங்களாம் நல்லா வச்சிருப்பார், உங்க பிரச்சனைகளை மாத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போன வருஷம்லாம் வந்து சும்மா அந்த வசனம் எல்லாம் கொடுத்து, இந்த வருஷம் வந்து எல்லாம் அந்த பாக்ஸ் தான், அந்த மோகசுலாசர் ஒரு புக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய சபைகள்ல இப்போ நான் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம். இப்போ மதுராந்தகத்துல இருந்து கூட நைட்டு 2 பாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன். சகோதரி வீட்டுல கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தி அந்த புத்தகத்தை கொடுத்து இது பண்ணுவீங்க. சரி, அது மாதிரி நிறைய சபைகள்ல கொடுத்து அப்ப நிறைய ஆத்துமாக்கள் உங்களை இப்ப நீங்க தொடர்ந்து போய் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்துருக்காங்களா? நிறைய சபைகள்ல நல்லா. அதை என்ன பண்ணுவீங்க? சபையில சேர்த்து விட்டு வந்து? ஆமா, சபையில. சரி, ரைட். சரி, பெரியமானவர்களே, இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 3 பேருடைய சாட்சியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சுவிசேஷ தரிசன பார்வையும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறுவர் ஊழியம், இன்னொரு தரித்திரத்துக்கான சுவிசேஷ ஊழியம், இன்னொரு கிராமத்துக்கான ஊழியத்தை அறிந்திருக்கிறீங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்ன, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல பாருங்க. ஏன்னா உங்க சுமை, உங்க பாரம் ரொம்ப, உங்க சுமை உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கும். ஆனா என்னுடைய சுமையாகிய வார்த்தையோ உங்களுக்கு லகுவா இருக்குன்னு சொல்றார். அதனால இதை ஒரு சிறு கூட்டம், ஒரு மனிதன் எழுப்பி தேசத்தை ரட்சிப்பில் நடத்த முடியாது. ஆங்காங்கே நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எரிகிற தீவட்டியாய், பிரகாசிக்கிற சுடராய் எழுப்பி நாம் பிரகாசிக்கிற பொழுது அந்தந்த பட்டணத்துல, அந்தந்த கிராமத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க சிறுவரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், வயதானங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஸ்திரீமார்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அங்கு பிரகாசிக்க வைத்திருக்கிறார்.
உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனால இந்த நாள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும், உங்க விசுவாசத்தையும் இன்னும் அதிகப்படுத்திருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள் இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தர் இந்த கண்மலையின் சுடர்களிலே எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களாய் இவர்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிரகாசிக்கிற ஒவ்வொரு சுடருடைய சாட்சிகளையும் ஆண்டவரே இவருடைய ஆண்டவரை வழிநடத்துதலையும் ஆண்டவரை இவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேக தரிசனத்தையும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் உம்முடைய தயவிருந்து எங்களை பயன்படுத்துவதை காட்டிலும் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற இதற்கு தாகத்தோடு இருக்கிறவர்களை எங்களை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தரில் பயன்படுத்துவது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அப்படியாய் செய்து தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் சுதந்திரிக்க இவர்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும். எல்லோரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்தும்படியாய் உடைய பாதபடியிலே வைக்கிறோம். திருநாமம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருடைய ஆண்டவரே ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தோடு இணைந்து கண்மலையில ஆண்டவரே தகப்பனே பிரகாசிக்கிற சுடர்களாய் இன்னும் பல பட்டணங்களிலே, தேசங்களிலே, ஆண்டவரே பல மாநிலங்களிலே, பல இனங்களுக்கு, பல ஜனங்களுக்கு, பல குடும்பங்களுக்கு கொண்டு போய் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறேன். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்படி நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.